அது ஒரு நல்ல ஒரு இது என்னென்னா, முதல் மரியாதைலாம் அந்த முதல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை கேட்டுட்டு டேரக்டாக ஷூட்டிங் போனது, செகண்ட் ஹாஃப் அப்புறம் சார் எழுதி கொண்டு வர்றாரு. அது என்ன லைன் அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே டக்குன்னு சீன்லாம் வச்சு இது பண்ணி இப்படி எடுக்கணும், இப்படி எடுக்கணுங்கிறத முடிவு பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அந்த சினிமா வந்து பயங்கர ஆரோக்கியமாக இருந்தது. அது எளிமையாக வீட்டில் இருக்கவங்களுக்கோட ஒப்பிடணும் அப்படின்னா சமையலில் தான் ஒப்பிடணும். எதுவுமே இல்லைனாலும் எங்கள் அம்மா வந்து ஒரு இட்லி இந்த விட தாளித்து உப்புமா செஞ்சிடும் அப்படின்னுவாங்கல்ல. அது அது ஒரு மாதிரி தாளிக்கும் போதே ஒரு மனம் வரும். அது மாதிரி தான் சினிமாவை வந்து அவங்கெல்லாம் வந்து ஒரு கலையாக, அது வந்து ஒரு பேஷனோடு செஞ்சுருக்காங்கன்னுவாங்கல்ல. அந்த மாதிரி செஞ்சது தான் பாரதிராஜா சார்லாம். ஸோ அவர் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதை பற்றிலாம் அந்த ஷேர் பண்ணும்போது முதல் மரியாதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. அப்புறம் பாண்டியன் அறிமுகப்படுத்துறது பேசியிருக்காரு. பாண்டியன் சொன்னார், அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து உட்கார வச்சுட்டு அந்த கோலி குண்டு எடுத்து இப்படி இப்படி உருட்டிட்டு இதை பார் அப்படின்னாராம். இதை பாருனோடனே பாண்டியன் வந்து இப்படின்னாரு, முகத்தை எப்படி கண்ணை மட்டும் ரொட்டேட் அப்படின்னா. ஸோ கண்ணை மட்டும் இப்படி திருப்பி பார்த்தோன்னா ஓகே ஃபைன் அப்படின்னு. அதாவது கண்ணு மூமெண்ட் இருக்கா, என்ன அவரால் பண்ண முடியுமா, லைட்டாக ஸ்மைல் பண்ணு, இப்படி திரும்பிப்பார். ஐபால் மூமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் நடிக்கிறதுல. ஸோ அதனால் வந்து அதை ரொம்ப கரெக்டாக சேனலைஸ் பண்ணி அது மாதிரிலாம் கொண்டு வந்தது. இதை பற்றிலாம் நிறையா வந்து விஷயங்கள் பேசுவார். அதெல்லாம் மறக்க முடியாத தருணம். அப்புறம் அன்னக்குடியும் குடிவண்ணம் படம் வந்து லான்ச்சுக்கும் என்னை தான் கூப்பிட்டார். அப்போ வந்து நாங்கள் ப்ரெஸ்லேருந்து போயிருந்தோம். பட் என்னை தனியாக கூப்பிட்டு வந்து எல்லாம் கவனிடு அப்படின்னாரு. அப்போ பாலச்சந்தர் சார், மணிரத்னம் சார் எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு வந்ததே நான் தான். அவர் ரிசீவ் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சு அப்போ தான் அந்த மேடையில் எல்லாம் பேசியிருந்தாங்க. அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படம் ப்ரிவ்யூ ஷோ இதில் நடக்குது, நம்ம பிரசாத் லேப். நானும் மனோஜும் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். மனோஜும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஷார்ட்லாம் பார்த்து சூப்பராக இருக்குது, இப்படி இப்போவும் அந்த ரொமான்ஸ் சீன்லாம் இப்படி எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளில வந்தோடனே இவர் நின்றுட்டு இருந்தார் காரை விட்டு வெளில அப்படி நின்றுட்டுருக்காரு. வேற எப்படி இருக்கு படம் அப்படின்னாரு. அவனே சார் நல்லா இருக்குது சார், உண்மையை சொல்லுது இல்லை சார் நல்லா இருக்கு. நான் பக்கத்தில் சார் ஏமாவது பின்னாடி ஏதாவது சொல்லுவேன், சொல்கிறேன் அப்படின்னு. அப்போது வந்து என்னென்னா, அவர் ஊருக்கு அன்றைக்கி தீபாவளி அடுத்த நாள் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல், எல்லோரும் ஊருக்கு கிளம்புறோம். நானும் ஊருக்கு தான் வரேன், அங்கே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு. வந்து என்ன பாருங்க அப்படின்னாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் ஒரு ரொம்ப நட்பாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஒரு மாதிரி எளிமையாக பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு சாதாரண மனிதன், பட் இருந்தாலும் அவர் மாபெரும் டைரக்டர். இப்போ நம்மகிட்ட அதோடைய சஜஷன் கேட்பார், இது எப்படி இருக்குன்னு, எப்படி இருந்தது சீன் அப்படின்னாரு. அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய பக்குவம். அது பாரதிராஜா சார்ட்ட நான் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம்.